எங்களுக்கா அவர் சொன்னதை நினைச்சு நீங்க எதுவும் பயந்துடாதீங்க. அவர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட பேரை தான் வந்துட்டு முத குழந்தைகள் மூலியமா ஆரம்பிக்கணுன்றதுக்காக அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. நம்ம சேனலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சமைக்க தெரியாது, அதை தான் வந்து பேரா வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல வந்து செஃப் முருகன் இருந்துச்சு, இப்போ அதை மாத்திட்டோம். இப்போ நம்ம செய்ய போறது செட்டிநாடு ஸ்பெஷல் உக்கரை. வாங்க எல்லாம் எப்படி பண்றது பார்க்கலாம். நல்லா தொட்டு கும்பிட்டுக்கோங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஆடியோ இல்லை ப்ரோ. சாமி கும்பிடுங்க அப்படியே. அப்பா போலாம்ப்பா. பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு வாங்க 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 பண்ணலாம், சீக்கிரம் பண்ணலாம். அந்த கான்செப்ட் என்னன்னா நம்ம வில்லேஜ் சமைக்கும். ஓகே பா, நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும்ப்பா. விளையாண்டுக்கலாம் சூப்பராக இருக்கப்பா. ஓகே வெல்லம் இப்போ வந்து இப்போ நம்ம பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்குவோம். வா, வெள்ளத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்குங்கப்பா. இப்போ நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உக்கரைக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வறுக்கும் போது நல்ல மனம் வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் நல்ல கோல்டு கலர் வந்துருச்சு வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி இதை வந்து நம்ம இப்போ பாயில் பண்ணிடலாம். பாசி பருப்பு நல்லா கொதிச்சு பொங்கி வந்துருச்சு. சரி, கொஞ்சம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆனது பருப்பு இருக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் அது ஐயா பாஸ் நல்லா கிண்டிகிட்டு இருக்காரு. ஆமாம், இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணல. நம்ம எப்பயும் போல தான் இதே நம்ம என்ன வேலையாக செய்ய போகிறோம், சும்மா வந்து வேடிக்கை தானே பார்க்க போகிறோம். நமக்கு தான் தெரியாது, நமக்கு தான் சமைக்க தெரியாது. சரிங்க சார், ஆன் பண்ணல. சொல்லுங்கள், அடுப்பு பற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுங்க, வெள்ளப்பா காய்ச்சலாம். ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு 8 கிலோ வெல்லம் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி வச்சுருக்கோம். நாட்டு வெல்லம்பா, பொடி பொடியாக வெட்டியிருக்கோம். இப்போ வா போடலாம் தண்ணியில். தண்ணி கொதிச்சிச்சா? ஆ, ரொம்ப இனிப்புப்பா. பா இறக்கலாம். வச்சு வடிகட்ட போகிறோம். வெள்ளைப்பாவை வந்து நம்ம இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மண் வரும், அதுக்காக தான் மெயினாக வடிகட்டுறது. ஃபஸ்ட்டு இப்போ வந்து ரவை வறுக்கிறோம். ரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டு நெய் 3 லிட்ரு. இப்போ முந்திரி போட போகிறோம். ஸோ ரவை வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா வறுக்கணும். இது வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாகவும் கரெக்டாக பண்ணிங்கன்னா அழகாக வரும். நல்ல டிஷ்ஷு, அல்வா மாதிரி இருக்கும். இது போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக இருக்கணும். ஆமாம், ரவையை வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அவர் 5 கிலோ போதுன்னு அவர் பெரிய என்ன பண்ணிட்டார், 10 கிலோ வாங்கிட்டு வந்துட்டார். மொட்டை பாசா? ஆமாம், மொட்டை பாஸ் பெரிய மனுஷங்க. இல்லை, அவர் ஆக்சுவலாக என்னன்னா இது ஃபஸ்ட் டைம் ஸ்வீட்டு இங்கே இருக்க கோயிலுக்கு பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நம்ம ப்ரைவேட் பண்ணணும்னு சொன்னாங்களா, அதனால் வந்துட்டு நிறையாவே பண்ணலாம் அப்படின்னாரு. அருமை. முன்னாடி போய் எடுத்து சரி முன்னாடி மூஞ்சி தெரியுற மாதிரி 3 மூஞ்சி வர நாய்க்கு ஆயிடுமா? சரியாக வருது சார். ஸோ பருப்பு இது பருப்பை ஊற்றிடலாம்.
நமக்கு ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம சேர்த்து பிடிச்சியா ரவைக்கு வந்து தனியாக தண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பருப்பில் இருக்க தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து ஃபுல்லாக குக் ஆகிடும். வெள்ளைப்பாகை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா கட்டி விழுகும். ஏன்னா நீங்கள் கொஞ்சமாக பண்ணுறது சொல்லிட்டு ஒரே டைமில் எல்லாம் ஊற்றுனீங்கன்னா திரும்ப கட்டியாக விழுந்துச்சுன்னா உடைக்கிறது ரொம்ப சிரமம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு இடத்துல வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இதை வந்து ஐயாவுக்கு வந்து ராஜேந்திரன் ஐயா கூடயே இருந்து எல்லா உதவியும் செஞ்சார். இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்கார வச்சு எல்லாத்துக்கும் இந்த ஃபுட்டை கொடுத்து நம்ம சர்வ் பண்ணலான்னு பார்த்தோம். அந்த கோயில் முன்னாடி இங்கே அவ்வளோ ஒரு இட வசதி இல்லைங்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா கொடுத்து இதை சாப்பிட வச்சுட்டு இவர்கிட்டே எல்லாத்தையும் ஃபுட்டை வந்து ஹேண்டில் பண்ணி இதை வந்து ஊரில் உள்ள மக்களுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ ஐயா தான் இது வந்து பண்ண போகிறாரு. ஐயா டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். தம்பி வெளியூர் தான் செஞ்சுருக்காங்க, அருமையாக இருக்குது. நான் இந்த கிராம பார்த்து தான் வீடு நம்மளுக்கு திம்மசந்திர கிராமம். அந்த அங்கேருந்து தான் வந்திருக்கேன், கோயில்கிட்ட வந்திருக்கேன். பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அவங்கள பாராட்டுறதுக்கு தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. உங்களோட ஆசீர்வாதம் போதும், அவ்வளோதான். ஸோ இதை நீங்களும் மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். அருமையாக இருக்குது.